நம்ம பச்சை மொட்டையின் சாகசங்கள் பார்க்குற அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரம் பொங்கல் வைங்கம்மா, ரொம்ப பசிக்குது. பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு வேற சாப்பிடணும். ஆசையா இருக்கு அந்த கரும்பு பார்க்க நாக்கு ஊறுது. சீக்கிரமா பொங்கல் வச்சு தாங்கம்மா. இருடா பச்சை மொட்டை, அம்மா பால் ஊற்றி அரிசி போட்டு வெல்லம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கல. பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும்ல. ஏங்க பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நம்மலாம் சாப்பிடலாம். பொங்கல் ரெடி ஆன உடனே பொங்கல் பொங்கி வரப்ப நீங்களாம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். புரியுதா பசங்களா? ஆமாம்மா, நம்ம பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? என்னடா பச்சை மொட்டை கேள்வி கேட்குற? பொங்கல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா தமிழர்களின் திருநாள்டா. அதுக்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, உழவர்களுக்கும் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். புரிஞ்சிச்சு? இங்கே பாரு, பொங்கலே பொங்கிடுச்சு பாரு. எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல். அம்மா அதான் பொங்கல் பொங்கிடுச்சுல, சீக்கிரம் தாங்கம்மா, பசிக்குதுமா. கரும்பு வேற சாப்பிடணும், நாக்குல வேற எச்சி ஊறுதுமா, சீக்கிரமா. பச்சை மொட்டை, நான் என்ன சொன்னேன்? சூரிய பகவானுக்கு வச்சு படைச்சதுக்கு அப்புறம் தான் பொங்கல் சாப்பிடணும்னு சொன்னல. இரு, நான் படைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் பொங்கல் தரேன். எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இருங்க, இலையில பொங்கல் போட்டு தரேன், கரும்பு வெட்டி தரேன், எல்லாரும் சாப்பிடுங்க. ஐயா, ஜாலி ஜாலி, டேஸ்டான பொங்கலும் கரும்பும் ஜாலியாக நான் சாப்பிட போகிறேனே. இந்தாங்க பிள்ளைங்களா, கரும்பெல்லாம் உங்களுக்கு நான் சின்ன சின்னதாகவே வெட்டி தந்துட்டேன், நீங்கள் கடிக்கிறதுக்கு ஈஸியாக. எல்லாரும் கரும்பு செம டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய ஜூஸ் வருது, ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது. கரும்பு நல்லா இருக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.